குவைத் நாட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்த இந்தியர்களின் உடல்கள் விமானம் மூலம் கொண்டுவரப்பட்டன. குவைத் நாட்டின் பிரபலமான என்பிசிடி நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் மாங்காப்பில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் தங்க வைக்கப்பட்டிருந்தனர். இந்நிலையில் நேற்று முன்தினம் அங்கு திடீரென ஏற்பட்ட தீ விபத்தில் இந்தியாவைச் சேர்ந்த 45 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இதையடுத்து உயிரிழந்தவர்களின் உடல்களை இந்தியாவிற்கு எடுத்து வருவதற்காக இந்தியாவின் விமானப்படைக்கு சொந்தமான விமானம் குவைத் சென்றது. அதன்படி தீ விபத்தில் உயிரிழந்த கேரளாவை சேர்ந்த 24 பேர், தமிழ்நாட்டை சேர்ந்த 7 பேர் என மொத்தம் 45 நபர்களின் உடல்கள் கேரள மாநிலம் எர்ணாகுளம் விமான நிலையத்திற்கு கொண்டுவரப்பட்டது. இதனையடுத்து தமிழ்நாட்டை சேர்ந்த 7 பேரின் உடல்கள் அவரவர் சொந்த மாவட்டத்திற்கு ஆம்புலன்ஸ் மூலம் எடுத்துச் செல்லப்பட்டது. குவைத் தீ விபத்தில் சிக்கி உயிரிழந்து இந்தியா கொண்டுவரப்பட்ட நபர்களின் உடல்களுக்கு கேரள முதலமைச்சர் நேரில் அஞ்சலி செலுத்தினார். குவைத் தீ விபத்தில் சிக்கி உயிரிழந்த இந்தியர்களின் உடல்கள் கேரள மாநிலம் விமானம் மூலம் எர்ணாகுளம் விமான நிலையத்திற்கு கொண்டுவரப்பட்டன. கேரளாவை சேர்ந்த 24 பேர், தமிழ்நாட்டை சேர்ந்த 7 பேர் என கொண்டுவரப்பட்ட மொத்தம் 45 இந்தியர்களின் உடல்கள் எர்ணாகுளம் விமான நிலையத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த இறந்தவர்களின் உடல்களுக்கு அஞ்சலி செலுத்தினார். உடன் வெளிநாடு வாழ் தமிழர் நலன்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தானும் நேரில் அஞ்சலி செலுத்தினார். கேரளாவின் பொருளாதார சூழலுக்கு உதவிய பிரவாசி சமூகத்தினரின் குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த சம்பவம் வேதனை அளிப்பதாக மத்திய இணையமைச்சர் சுரேஷ் கோபி தெரிவித்துள்ளார். குவைத் தீ விபத்தில் சிக்கி உயிரிழந்து இந்தியா கொண்டுவரப்பட்ட நபர்களின் உடல்களுக்கு எர்ணாகுளம் விமான நிலையத்தில் நடிகரும் மத்திய இணையமைச்சருமான சுரேஷ் கோபி அஞ்சலி செலுத்தினார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குவைத்தில் இந்தியர்கள் விபத்தில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் குறித்தான செய்தி கேட்டவுடன் மத்திய அரசு துரித நடவடிக்கை எடுத்ததாகவும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தனது இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறினார். மேலும் குடும்ப பாரத்தின் காரணமாக வெளிநாடு சென்று பணிபுரிந்து நாட்டின் பொருளாதாரத்திற்காக போராடும் இந்தியர்களின் பாதுகாப்பில் இனி கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார். குவைத் தீ விபத்தில் சிக்கி உயிரிழந்து இந்தியா கொண்டுவரப்பட்ட நபர்களின் உடல்கள் அவரவர் சொந்த மாவட்டத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டன. குவைத் தீ விபத்தில் சிக்கி உயிரிழந்த இந்தியர்களின் உடல்கள் கேரள மாநிலம் எர்ணாகுளம் விமான நிலையத்திற்கு கொண்டுவரப்பட்டன. அங்கு கேரள அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்ட நிலையில் கேரள முதலமைச்சர் மற்றும் தமிழ்நாடு அமைச்சர் செஞ்சி மஸ்தான் உள்ளிட்டோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர். இதையடுத்து தீ விபத்தில் சிக்கி உயிரிழந்த தமிழ்நாட்டை சேர்ந்த 7 நபர்களின் உடல்கள் தமிழ்நாடு அரசிடம் ஒப்படைக்கப்பட்டன. உடல்களை பெற்றுக்கொண்ட அமைச்சர் செஞ்சி மஸ்தான் ஆம்புலன்ஸ் மூலம் உயிரிழந்தவர்களின் உடல்களை அவரவர் சொந்த மாவட்டத்திற்கு அனுப்பி வைத்தார். இதையடுத்து உயிரிழந்த தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களின் உடல்கள் ஆம்புலன்ஸில் ஏற்றப்பட்டு எடுத்துச் செல்லப்பட்டன. சிக்கிமில் பெய்து வரும் தொடர் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 6 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். வடகிழக்கு மாநிலமான சிக்கிமில் கடந்த 2 தினங்களாக கனமழை தொடர்ந்து பெய்து வருகிறது. இம்மழையினால் சோரங் மாவட்டத்தின் கேதாங் நம்பதாங் பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவினால் ஏராளமான வீடுகள் சேதமடைந்துள்ளன. மங்கன் மாவட்டத்தில் மட்டும் 3 பேர் என மொத்தம் 6 பேர் இந்த நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்துள்ளதாக அம்மாநில அரசாங்கம் அறிவித்துள்ளது. மேலும் அசாமில் சுற்றுலா சென்றுள்ள 1500 பயணிகளும் இந்த கனமழையில் சிக்கியுள்ளனர். தொடர்ந்து கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களை மீட்க நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டும் என அம்மாநில முதலமைச்சர் பிரேம்சிங் தமாங் உத்தரவிட்டுள்ளார். சிக்கிமில் கடந்த ஆண்டு இதேபோன்று ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் 50 பேர் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.